ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டார் போல, இந்தியாவிற்கு மேலும் நெருக்கடி தர முடிவு. வெள்ளை மாளிகை திட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளின் 2ஆம் கட்டத்திற்கு நகர்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை முன்னிட்டு ரஷ்யா மற்றும் அதன் எண்ணெய் கொள்முதல் நாடுகள் மீது தடைகளை அதிகரிக்க அவர் தயாராகிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் இந்தியா மீது கடுமையான தடைகள் வரும் நாட்களில் வரலாம் என்று கூறப்படுகின்றது. ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் பலமுறை எச்சரித்திருந்தார். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைகளை அவர் தொடர்ந்ததால் இந்த தடைகளை விதிக்காமல் இருந்தார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் இந்தியா மீது ட்ரம்ப் 25% பரஸ்பர வரிகளையும், ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக இந்தியா மீது கூடுதலாக 25% வரிகளையும் விதித்துள்ளார். இதனால் இந்தியா மீதான மொத்த வரிகள் 50% உயர்ந்துள்ளது. ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார். ரஷ்யா மீதான தடைகளின் 2ஆம் கட்டத்திற்கு அவர் தயாராக உள்ளாரா என்று வெள்ளை மாளிகையில் ஒரு செய்தியாளர் கேட்டபோது, ஆம், நான் தயாராக இருக்கிறேன் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். அவர் மேலதிக விளக்கம் அளிக்கவில்லை. ஜனவரியில் பதவியேற்ற போது உக்ரைனில் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் முதலில் கணித்திருந்த போதிலும் சண்டையை நிறுத்த முடியாததால் அவர் அதிருப்தி அடைந்துள்ளார். இதன் காரணமாகவே கூடுதலாக வரிகளை விதிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ ரஷ்யா உக்ரைன் போரின் மூலம் இந்தியா ஆதாயம் அடைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய எண்ணெயை மலிவு விலையில் வாங்கி சுத்திகரித்து அதை ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்பதன் மூலம் இந்தியா லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான முழு அளவிலான தாக்குதலுக்கு முன்னர் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்கவில்லை. ஆனால் இப்போது வாங்குகிறார்கள். இந்தியா வாங்கும் இந்த எரிபொருள்தான் ரஷ்ய போர் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்தியா ரஷ்யாவிற்கு ஒரு சலவை எந்திரம் போல செயல்படுகின்றது. ரஷ்ய எண்ணெயை விற்கும் கூடாரம் போல இந்தியா செயல்படுகிறது. இந்திய மக்கள் தங்கள் சொந்த காசை கொடுத்து ரஷ்ய போருக்கு உதவுகிறார்கள். இதையெல்லாம் செய்ய வைத்து பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள். ரஷ்யாவின் எண்ணெயை இந்தியாவின் தலையில் கட்டி பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள். இதை நாம் நிறுத்த வேண்டும் என்று நவரோ கூறினார். இந்தியாவிற்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்கி உள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா களமிறங்கி இருக்கின்றது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தற்போது அமெரிக்கா வரி சர்வாதிகார விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா களமிறங்கி உள்ளது. அதேபோல் இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடான இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவும் இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்றது.